ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க ப்ரைடல் ப்ளவுஸ் தான் கிளைண்ட் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரைடல் ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்லீவோட பாட்டமில் சுகர் பீட் ஸ்டோன் செயின் 4mm யூஸ் பண்ணி திக்கான ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போது 5mm பீட் வச்சு ஒரு பீட் இடையில ஒரு செயின் ஸ்டிச் அகைன் ஒரு பீட் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த கேப் விட்டு கொடுத்துருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாகவே 5mm பீடை சுற்றி சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இப்போது ஃபேப்ரிக் கலர்லேயே திலகம் ஸ்டோன் எடுத்திருக்கேன். 2 5mm பீட்க்கு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாமே ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டோன்ஸ் மூவ் ஆகும், நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போது இந்த ஸ்டோனோட அவுட்லைனில் 2 சுகர் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் சென்டரில் இருக்க கேப் ஃபுல்லாக ஒரு 4mm ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு லைன் 4mm பீட், ஒரு லைன் ஸ்டோன் செயின், ஒரு லைன் 4mm பீட் கொடுத்து பார்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்லீவோட பார்டர்லேருந்து 2 inches மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக அந்த ஃப்ளவர் வர மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி கொடி டிசைன் போட்டு நான் ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிளைண்ட் சூஸ் பண்ண இந்த டிசைனை அப்படியே மொபைல் ஃபோனில் வச்சு தான் கிளாத்து கீழே கொண்டு போய் ஃபுல்லாகவே நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரேசிங் வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல, ஸோ நான் அது தனியாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஃப்ளவரோட சென்டரில் ஒரு 4mm பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட், அடுத்த லைனில் 4mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சாரியோட கலர் லைட் பர்பிள்ன்றதுனால பர்பிள் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளவரோட ஒவ்வொரு பெட்டலையுமே சில்க் த்ரெட் வச்சு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். நான் பிளெயினாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எம்போஸ்டாக தெரியணும்னா நீங்கள் உள்ளே ஒரு 2-3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இதே மாதிரி இப்போ எல்லா பெட்டலையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டே நம்ம சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டு கொடுத்தோன்னா லைட்டாக அந்த ஹோல் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ த்ரெட்டு கொடுத்துட்டு அகைன் சுகர் பீட் கொடுத்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ ஃப்ளவர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து கொடி போட போகிறோம். இப்போது ஃபிட்டிங் ஸ்டோனில் 4mm சைஸ் எடுத்திருக்கேன். அதை இப்போது அந்த ஒவ்வொரு கொடிலையும் வர்ற ரவுண்டில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ரவுண்ட்லேயுமே ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிற வரை நம்ம கொடி டிசைனை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது 2 சுகர் பீடாக வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்க அந்த லைன்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே 2 சுகர் பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணாலும் மூவ் ஆகாமல் நல்லா ஃபிட்டாக இருக்கும். மிடில் அங்கங்கே 3 சுகர் பீட் வந்தால் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் கண்டினியூஸாக 3 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா லூஸ் ஆகும். சுகர் பீடில் நான் ப்ரிசோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அது பார்க்குறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும், கலருமே ஃபேட் ஆகாது. இந்த மாதிரி கர்வ் வர்ற பிளேஸில் மட்டும் சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அந்த கர்வ் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போது இந்த எல்லா கொடியுமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கொடி டிசைனை சுற்றி இருக்கிற பிளெயின் போர்ஷனில் எல்லாமே நான் அங்கங்கே ரேண்டமாக ஒரு 4mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். புட்டா எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக கொடியோட சுகர் பீடில் இருக்க அவுட்லைன் ஃபுல்லாகவே சரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் வேணும்னா சரி த்ரெட் கொடுக்காமலே இருக்கலாம். இந்த ஸ்டோன்ஸோட கேப் ஃபுல்லாகவே நான் சரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதனால தான் லைட்டாக அப்படி ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கிளைண்ட் ஹேங்கிங் பீட் ஆல்சோ கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஹேங்கிங் பீடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஹேங்கிங் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலையே ஸ்மால் சைஸ் நீடில் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு சுகர் பீடு உள்ளே இன்செர்ட் ஆகும். அண்ட் த்ரெட்டுமே சீவிங் த்ரெட்டில் கோல்டன் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ஹேங்கிங் பீடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி கொடி டிசைன் கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்லீவ் டிசைனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்லீவில் வர்ற சேம் பார்டர் தான் ஆல்சோ பேக் நெக்குக்கும் கொடுத்துருக்கேன்.